ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் சூப் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பரான அந்த மட்டன் சூப் வந்துட்டு எப்படி செய்யறதுங்கிற சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்துட்டு நிறைய விதமான மட்டன் ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவை அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சூப் வந்துட்டு சளியில் அதிகமாக இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சூப் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு குக்கரில் தான் வந்துட்டு சூப் வைக்க போகிறேன். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சலை, ஒரு அனாசி பூ, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாம் வந்துட்டு நல்லா எண்ணெயிலே பொரியிட்டோம். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், எல்லாமே நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வரட்டும். இதோட 2 குத்து கருவேப்பிலை, அதோட வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கிக்க போறேன். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுக்கு. இதுல வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். அதை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்க போறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் இப்போ ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இதோட இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போறேன். இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் வந்து 4 கால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடையிலே பார்த்தீங்க அப்படின்னா முடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த முடியெல்லாம் எதுவுமே இல்லாம எடுத்துக்கலாம். இப்போ நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த காட்டுக்கால் வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து கால் நல்லா வதங்கிருக்கு. இதுல 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியா வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுறேன். விசில் போட்டுட்டு ஒரு 7 அல்லது 8 விசில் விடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கால் வந்துட்டு நல்லா வெந்து உங்களுக்கு அதோட எசன்ஸ்லாம் விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வந்துட்டு நான் ஒரு 8 விசில் விட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா 8 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் போயிடுச்சு. நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்றேன் பாருங்க. வாவ், சூப்பரா நாங்க பாருங்க மேல எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பரா நம்மளுடைய ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்துட்டு இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெரியவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையும் தூவிட்டு சூடா நம்ம குடிச்சோம் அப்படின்னா செமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ஆட்டுக்கால் சூப் வந்துட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.